வணக்கம் மக்களே. டிராஃபிக் அவேர்னஸ் பற்றி ஒரு சில வீடியோஸ் பார்க்கலான்னு இருக்கோம். அதில் முதல்ல ரைட் ஆஃப் வே பற்றி பார்ப்போமா. ரைட் ஆஃப் வேங்கிறது எந்தெந்த இடத்துல யாருக்கு முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்கிறது. இப்போ சிக்னல் இல்லாத இன்டர்செக்ஷனில் நீங்கள் போகிறீங்க, ஜங்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, அப்போது ரைட் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களுக்கு தான் ரைட் ஆஃப் வே இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் லேன்லேருந்து வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணணும். சிக்னல் இல்லாத ஜீப்ரா கிராசிங்கில் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் முன்னுரிமை. அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளில் வர்றவங்க கிராஸ் பண்ணணும். ரவுண்ட் அபவுட்டில் என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு யார் ரவுண்ட் அபவுட்டில் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இன்கேஸ் ரெண்டு வெஹிக்கிள் அட் அ டைமில் ரவுண்ட் அபவுட்டில் என்ட்ரு ஆகுதுன்னா தி ரைட் ஆஃப் வே கோஸ் டு தி வெஹிக்கிள் கம்மிங் ஃப்ரம் தி ரைட். ஸோ நமக்கு ரைட் சைட்லேருந்து ஏதாவது வெஹிக்கிள் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஹில்லி ரோட்ஸில் காட் செக்ஷனில் நம்ம போகும்போது அப்ஹில்லில் போகிற வெஹிக்கிள்ஸ், அதாவது மேலே ஏறக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் முன்னுரிமை இருக்கும். கீழே இறங்குற வெஹிக்கிள்ஸ் வழி விட்டு இஃப் ரிக்வயர்ட் நின்றுட்டு கூட போகலாம். பட் மேலே ஏறுற வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு நம்ம கீழே இறங்குறவங்க போகணும்னு போகக்கூடாது. எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆம்புலன்ஸோ ஃபயர் இன்ஜினோ வருது அப்படின்னா irrespective of any signal, any place, அதர் வெஹிக்கிள்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்க்கு வழி விட்டுறணும். இருக்கிறதுலே ஹை பெனால்ட்டி எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்க்கு வழி விடாமல் போகிறது தான். மற்ற டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 500 to 5,000 rupees வரைக்கும் ஃபைன்ஸ் இருக்கும். ஆனால் எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு வழி விடலை அப்படின்னா அரௌண்ட் 10,000 rupees வரைக்கும் ஃபைன் ப்ளஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கூட கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நேரோ பிரிட்ஜஸில் போகிறப்போ யார் ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் என்ட்ரு ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. ஆப்போசிட் சைட்லேருந்து வர்றவங்க வெயிட் பண்ணி போகணும். இன்கேஸ் யாருமே பிரிட்ஜில் இல்லை அப்படின்னா பிரிட்ஜுக்கு நியர்பை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. பின்னாடி வர்றவங்க ஹெட்லைட்டை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு நிற்கக்கூடாது. யார் க்ளோசர் டு தி பிரிட்ஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இந்த நேரோ பிரிட்ஜு இல்லை நேரோ ரோட்ஸ் இது ரெண்டுக்குமே சேம் ரூல் அப்ளை ஆகும். இந்த ரைட் ஆஃப் வே ஃபாலோ பண்ணுறது மூலிமா நிறைய விபத்துகளை தவிர்க்கலாம், டிரைவிங் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம், மொத்தத்தில் பயணங்களை இனிமையாக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.